இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த அருண் கோயல் சமீபத்தில் திடீரென்று ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்ததற்கு பிறகு இன்றைக்கு ஏராளமான கேள்விகளும் சந்தேகங்களும் மர்மங்களும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைவர்களாக 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவருடைய பெயர் ஞானேஷ்குமார். ஞானேஷ்குமார் யார் அப்படின்னு பார்த்தா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த அருண் கோயல் சமீபத்தில் திடீரென்று ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்ததற்கு பிறகு இன்றைக்கு ஏராளமான கேள்விகளும் சந்தேகங்களும் மர்மங்களும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைவர்களாக 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவருடைய பெயர் ஞானேஷ்குமார். ஞானேஷ்குமார் யார் அப்படின்னு பார்த்தா, நமக்கு மேலும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது, ராமர் கோயில் கட்டுவதற்கான அறக்கட்டளையை உருவாக்கியதில் மிக முக்கியமான பங்காற்றியவர் இந்த ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர். ஜம்மு காஷ்மீர்ல சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட போது உள்துறை அமைச்சகத்தின், அன்றைக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்க, காஷ்மீர் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் அன்றைக்கு வேலை செய்து கொண்டிருந்தவர் தான் இந்த ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர். 2021 அமித்ஷா உருவாக்கிய கூட்டுறவு அமைச்சகத்தினுடைய செயலாளராக பதவி வகித்தவர் தான் இந்த ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர். டாக்டர் அம்பேத்கர் சொன்னது மாதிரி, தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் அதற்குரிய தகுதி இல்லாதவரை நியமிக்கும் பட்சத்தில் இந்திய ஜனநாயகம் பேராபத்தில் போகும் என்று 1949 அவர் சொன்னார் அல்லவா? அது இன்றைக்கு மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு கட்சி சார்புடையவர், ஒரு RSS காரர், ஒரு பாஜக அனுதாபி, பாஜகவுடைய மிக முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பிற்கு வர முடியும்? பட்டவர்த்தனமாக இவ்வளவு துறைகள்ல வேலை செஞ்சிருக்காரு. பாஜக தலைவர்களோடு நெருங்கி பழகி இருக்கிறார். பாஜகவிற்கு என்று உருவாக்கப்பட்ட அமைப்புகள்ல கடினமான வேலைகளை செஞ்சிருக்கிறார். அப்படிங்கிறது இன்னைக்கு பட்டவர்த்தனமா வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கு வர முடியும்? அப்படி என்றால் தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நேர்மையாக நடக்குமா என்கிற கேள்வியை, சந்தேகத்தை இந்திய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதுதானே உண்மை. அதனாலதானே இன்றைக்கு என்ன மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்த ஒரு விஷயத்தை இல்லாமல் ஆக்கி இருப்பது சங்க பரிவாரங்கள். ஏன் அப்படி பண்ணா தங்களுடைய திட்டங்கள் செல்லுபடியாகாது. அதனாலதான் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரதமரும் பிரதமருக்கு வேண்டியவரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வது எங்க போய் கொண்டிருக்கிறது இந்த நாடு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே EVM குறித்த சந்தேகங்கள் பெருமளவில் இருக்கிறது. தேர்தல் இவர்களுக்கு சாதகமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் வேற இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தலைமை பொறுப்பாளர்களாக பாஜக ஆதரவாளர்கள் நியமிக்கப்படுவது என்பது பேராபத்தல்லவா? ஓட்டிங் மிஷின் தயாரிக்கிற நிறுவனத்திலேயும் இவர்களுடைய ஆதரவாளர்கள், தேர்தல் ஆணையத்தின் தலைமையில் பொறுப்பிலும் இவர்களுடைய ஆதரவாளர்கள், எல்லா இடத்திலையும் இவர்களுடைய ஆதரவாளர்களாக இருந்தால் தேர்தல் எதற்கு நடத்தணும்? நீங்களே சொல்லிட்டு போலாமே. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.